வாழ்ந்த கடவுள், வாழும் கடவுள், எங்கள் பாசமிகு தலைவர் மாண்புமிகு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி ஆகஸ்ட் மாதம் தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி கிடையாது. என் தொண்டர்கள் உறுதியாக உண்மையாக சொந்த காசு உழைப்பு தான், எல்லாம் சொந்த காசு உழைப்பு. நான் எதுவுமே எதிர்பார்க்காதவங்க, நான் ஆட்சிக்கு வராதவங்க. 25ங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு மிகுந்த நாளாக இருக்கும். அப்படி இந்த ஆகஸ்ட் 25 சரி, இந்த ஆகஸ்ட் மாதம் முழுக்க தமிழகத்தில் குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களோட அரசியல் கட்சியை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிற விதமாக பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அதிமுக, திமுக, பாமக, நாம் தமிழர், தவேக, இப்படி பல கட்சிகளும் தங்களோட சுய பரிசோதனைங்கிற மாதிரி அவங்கள முன்னிறுத்தி மக்கள் மத்தியில் மக்களுக்கு தங்களை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கும் மக்கள் மத்தியில் தங்களோட பலம் எப்படி இருக்கு ஏதுன்னு காட்டிக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8 மாதம் இருக்கு. 2026 மே மாதம் வரப்போகிற எலெக்ஷனுக்கு இப்போ இருந்தே தங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில் தங்கள்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு இன்னெல்லாம் வழிங்கிற மாதிரி ஒவ்வொரு கட்சியும் மூவ் பண்ணிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 25ங்கிறது மிகப்பெரிய நாள் என்னை பொறுத்தளவு, கேப்டனுடைய பிறந்த நாள். அந்த ஒரு கொண்டாட்டும் மனநிலையில் உள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கு ஆகஸ்ட் 22 கேப்டன் பிரபாகரன் படம், தலைவருடைய பழைய நினைவுகள், அந்த படம் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னால் ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து நமது பாசமிகு கழகத்தின் கேப்டன் வலையில் பயணிக்கக்கூடிய நமது அந்நியார் ஒரு புரட்சி பயணமாக இல்லம் தேடி உள்ளம் நாடிங்கிற ஒரு திட்டத்தின் மூலியமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு பூத் கமிட்டி அமைச்சிருக்காங்க. அந்த பூத் கமிட்டி முகவர்கள் கூட நேரடி ஆலோசனையாக நேரடியாக சந்திச்சு பேசுகிற மாதிரி அது ஒரு பயணம். கேப்டனின் ரத யாத்திரை பயணம், மக்களை தேடி தலைவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலிமா பொதுமக்கள்கிட்டையும் இப்போ இருந்தே பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. வர ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆரம்பித்து ஆகஸ்ட் 13 மட்டும் முதல் கட்ட சுற்றுப்பயணமாக ஆரம்பிக்க போகிறாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டும் முதல் கட்ட சுற்றுப்பயணம். இது ஆகஸ்ட் 3 ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 13 மட்டும் இந்த சுற்றுப்பயணம் இருக்க போகுது. இது நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்களுக்கு அனைவருக்கும் இந்த தகவல் நிச்சயம் வந்திருக்கும். இப்போ ஐடிங்கிற மாதிரி நம்ம கட்சியில் செயல்படுறவங்க நிறைய பேர் செயல்பட்டுருக்காங்க, நல்லா சிறப்பாகவே செயல்படுறாங்க. மக்கள் மத்தியில் நம்ம கட்சியை கொண்டு போகிறது ஐடிவிங் மட்டும் போதுமானு கேட்டால் தெரியல. அதனால் இந்த உள்ளம் தேடி இல்லம் நாடி கான்செப்டை மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒவ்வொருத்தரும், நம்ம தொண்டர்கள் அனைவருமே மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கடமை இருக்கு. அந்த லோகோ அனுப்பியிருக்காங்க. அது குறிப்பாக நம்ம கட்சி சார்ந்த எல்லா நண்பர்களுக்கும் இந்த லோகோ கிடைச்சிருக்கும். நம்ம ஐடிவி மூலிமா அனுப்பியிருக்காங்க எல்லாருக்கும். கிடைக்காதவங்க அப்படி ஏதாவது அந்த கான்செப்டில் அப்படிங்க அந்நியார் பேஸ் போட்டு ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் நம்ம வாட்ஸ்அப் டிபியாகவும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக, அதாவது நம்ம புழக்கத்தில் இருந்துச்சுன்னா நம்மளை சார்ந்து இருக்க மற்றவங்களுக்கு அது தெரிய வரும். அதை கொஞ்சம் முன்னெடுத்து நம்ம இது பண்ணணும்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா கட்சிக்கும் ஒரு பப்ளிசிட்டிங்கிறது அவங்களே ஏற்படுத்தி கொண்டு நல்ல முறையாக போயிட்டு நம்ம கட்சிக்கான ஒரு பப்ளிசிட்டி நம்ம கொஞ்சம் முன்னெடுக்கணும். மக்கள் மத்தியில் நம்ம கட்சி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அந்த கான்செப்டை நம்ம வாட்ஸ்அப் டிபியாகவும் ஸ்டேட்டஸாகவும் வச்சு
நம்மளை சுற்றி நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அதை தெரியப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.